கடைசியா ஒண்ணு சொல்றேன். கிருஷ்ணா தான் என்ன கெடுக்கிறா. அவ தான் என்ன மாத்தினான்னு தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க வேண்டாம். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவடா? போடா, போய் உள்ள போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. எல்லாம் அவ சொல்லி கொடுத்ததுதான். எந்த நேரத்துல அவளுக்கு போய் உதவி பண்ணணும் தெரியல. என்ன உயிரோட கொல்றா அவ. பாரதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்திருக்கேன். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடு போகுது. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை அப்படியே இங்க பார், முதல்ல உனக்கு தான் சொல்றேன். நீ உன் டெம்பரை கண்ட்ரோல் பண்ண. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தா சால்வ் ஆகுமா? பின்ன என்னப்பா என்ன பேச்சு பேசிட்டு போறான்? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. இதோ பாருங்க, இது அவனா பேசல. எல்லாம் அவ கொடுத்த கீ. அந்த கிருஷ்ணாங்கிற சூனியக்காரி நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தயவு செய்து மாமா சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அமைதியா போலாங்க. அவங்கிட்ட அன்பா பேசிதான் நம்ம வழி கொண்டு வரணும். வாங்க உள்ள போலாம். நேஹா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஸ்கூல் லீவ் விட்டதுனால உன்னை பார்க்க முடியாம ஆயிடுச்சு. இதான் எனக்கு தெரியும். அதான் தட்டி விட்டேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? ஏன் என்னாச்சு? என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ண? என் கூட பேசவே மாட்டியா? எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்? என்னடா இப்படி சொல்ற? மறுபடியும் உங்க அம்மா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன காரணம் என் கூட பேச மாட்டேங்கிற? சும்மா நீ பேச்சோட சரி. என் மேல உனக்கு உண்மையான பாசமே இல்ல. அப்புறம் எதுக்கு பேசணும்? யார் சொன்ன அப்படி? நான் தான் சொல்றேன். உன் மேல பாசம் இல்லைன்னா நீ பேசினாலும் நான் பேசுவேனா? இத்தனை நாள் உன்னை பார்க்காம ஒரே போர் அடிச்சு போச்சு தெரியுமா? நீ இல்லாம அந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. போதும், நிறுத்தி உன் நடிப்ப. இவ்வளவு பேசுறியே. நான் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தேனே. என்ன வந்து ஒரு தடவையாவது பாத்தியா? நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு தடவை அம்மா கிட்ட சொன்ன தெரியுமா? ஹே சுமாரடி, நானே போய் அவமானப்பட்டு வந்திருக்கேன். நேஹா நல்லபடியாயி ஸ்கூலுக்கு வருவா, அங்க போய் பாத்துக்கோன்னு சொன்னாங்க. சும்மா கதை விடாது. ஹே, நான் கதை விடல, சத்தியமா சொல்றேன். ஏன் மேல ப்ராமிஸ். என் மேல ப்ராமிஸ்? ஓ மேல ப்ராமிஸ். இப்ப என்கிட்ட பேசுவியா? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தன்னு கூட எனக்கு தெரியாது. நீ எந்த வீட்ல இருக்கன்னு கூட எனக்கு தெரியாது. அது ரெண்டு எனக்கும் தெரியாது. என்ன சொல்ற நீ? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் மயக்கமா இருந்தேன். எங்க வீட்டு ஏரியாவே எனக்கு பிடிக்கல. சுத்தி ஒரே நாத்தம். அதனால அந்த ஏரியா பேரே என் மைண்ட்ல நிக்கல. சரி, நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ வேண்டாம். எங்க அம்மா பார்த்தாங்க அவ்வளவுதான். ஏன் தான் உங்க அம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்களோ? ஐயோ ஒரே டோட்டி, கொசுக்கடி, ட்ரைனேஜ் நாத்தம். அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏன்டா எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ? நாமெல்லாம் ஒரே வீட்டுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம். அந்த மாதிரி மறுபடியும் எப்ப இருக்க போறோமோன்னு தெரியல. எங்க அம்மாவோட ஈகோ புலந்தான் நடக்கும். அது எப்ப போகும் தெரியலையே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்ன 2-3 பேர் கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க தெரியுமா? கிட்னாப்னா கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா. அப்புறம் என்ன பண்ணாங்க? கடத்திட்டு போய் கட்டி போட்டுட்டாங்க. உனக்கு பயமாவே இல்லையா? பயமா? திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஐயோ அப்புறம்? நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன். ஆனா மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் யாரோ ஒரு அங்கிள் வந்து அவங்க கிட்ட டிஷும்னு சண்டைலாம் போட்டு என்ன காப்பாத்தினாரு. அவர்தான் என்ன வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணாரு. நடிச்சாங்களா? அடிக்கல, மிரட்டாங்க. ஆனா என்ன யாரும் கிட்னாப் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்ற? எங்க கிட்ட தான் பணமே இல்லையே. பாவம்க்கா நீ. ஆமா, உன்னை பணத்துக்காக தான் கிட்னாப் பண்ணாங்களா? தெரியலையே. நீ ஏன் அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? வாயை திறந்தா குத்திருவேன்னு கத்திய காமிக்கிறாங்க. ஐயோ, உனக்கு ரொம்ப பயமா இருந்திருக்குமே. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் எனக்கு பாடிகார்டு யார் தெரியுமா? துளசிதா. அப்படியா? ஆமா. துளசியாக்கா தான் உனக்கு பாடிகார்டா? ஆமா. லஞ்ச் டைம்ல எங்க அம்மா வந்தாலும் வருவாங்க. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாங்க அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஆமா. சரி சரி, சீக்கிரமா சாப்பிட போலாம். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாரதி, நம்ம குழந்தைய இங்க கடத்திருக்காங்க. நம்ம வெளிநாடு போன இடத்துல ஒன்ன கடத்திருக்காங்க. எப்படி எப்படி பாரதி நிம்மதியா இருக்க முடியும்? என்னங்க நீங்க நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதி தாங்க போகும். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. உன்னால அப்படி ஈஸியா மறக்க முடியுது, என்னால முடியல. யாரு யார் இப்படி பண்ணான்னு யோசிச்சு மண்டையை போட்டு குழம்பிக்கிட்டே இருக்க. எப்படி நிம்மதியா இருக்க முடியும் பாரதி? நாங்களும் இதை பத்தி லாயர் கிட்ட பேசணுங்க. இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்கன்னு சொன்னதுனாலதான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையே வாபஸ் வாங்கணும். இல்லனா போலீஸே அதை யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. தேவையில்லை பாரதி, தேவையில்லை. லாயர் சொன்னதான் கரெக்ட். ஆனா நான் இதை விட போறதில்ல. யோசிச்சு பார்த்ததுல ரெண்டு கடத்திலுமே ஒரே ஆள் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். எப்படிங்க சொல்றீங்க? குழந்தைய இங்க சென்னையில கடத்திருக்காங்க, ஆனா என்ன கிட்னாப் பண்ணது வெளிநாட்டுல. எப்படி ரெண்டையும் ஒரே ஆள் பண்ணிருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாரு பாரதி, ரெண்டு கடத்திலுமே ஒரே மாதிரி இருக்கு. கடத்தினவங்க எந்த டிமாண்டையும் வைக்கல, பெருசா யாரையும் துன்புறுத்தவும் இல்லை. கடத்தினதுக்கான பர்பஸ் எதுவுமே தெரியல. நான் நினைக்கிறேன் யாரோ நம்மளை மிரட்டுறதுக்காக பண்ண மாதிரி தோணுது. என்ன மிரட்ட நினைக்கிறது யாரா இருக்கும்? அதைத்தான் யோசிக்கிறேன். எனக்கு பிசினஸ் எதிரி சுந்தரலிங்கம். அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணா நான் தான் பண்ணேன்னு நேருக்கு நேர சொல்லுவான். ஸோ அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. வேற யார் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். அப்பப்போ ஏதாவது ஒரு கெடுதல் நம்ம குடும்பத்துக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்ச நாள் கூட அந்த ஆண்டவன் நம்மள நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறான். அப்படி நாம என்னங்க பாவம் பண்ணோம்? இந்த பாவம் புண்ணியம் all this I don't believe it. I don't believe. என் கூட பிறந்த ராஜேஸ்வரி குடும்பம் அந்தஸ்தெல்லாம் பார்க்காம அவ தேடிக்கிட்டு போன வீணா போன வாழ்க்கை தான் இன்னைக்கு நமக்கு தொல்லையா இருக்கு. அப்போ நீங்க கிருஷ்ணாவை சந்தேகப்படுறீங்களா? எஸ், அவளை தவிர வேற யாரா இருக்கும்? எவ்வளவுதான் மண்டையை போட்டு குறைஞ்சாலும் வேற யாரும் என் கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்களே. நமக்கு அப்பப்போ புள்ள பூச்சி மாதிரி தொல்லை கொடுக்கறது அவதானே. ஆமாங்க, அவ என்கிட்டயே எப்படியெல்லாம் சவால் விட்டா தெரியுமா?
உன் புருஷனை அழிக்காம விட மாட்டேன்னு என்கிட்டயே அவளை சவாலா பேசுறா. அவ சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். மாமா கூட முதல்ல கீர்த்தனாவை காணோன்ன உடனே கிருஷ்ணா மேலதான் சந்தேகப்பட்டு போலீஸ்ல கேஸே கொடுத்தாராம். அப்புறம் கீர்த்தனா கிடைச்ச உடனே கேஸை வாபஸ் வாங்கினார். அதுக்கே அவ நம்ம வீடு தேடி வந்து பெரிய ரகளை பண்ணியிருக்காங்க. சரி, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாரதி. கடத்தினவங்க புத்திசாலினா நான் என்ன முட்டாளா? எனக்கு இருக்க பயம் என்னன்னா, கீர்த்தனாவை கடத்திட்டு போனவங்க தானா கொண்டு வந்து விடல, நம்ம குழந்தையை யாரோ காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க எதுக்காக கடத்தினாங்களோ அவங்க டிமாண்ட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி குழந்தை காப்பாற்றப்பட்டிருந்தா மறுபடியும் அவங்க குழந்தையை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஐயோ, என்னங்க நீங்க மறுபடியும் குழந்தையை கடத்துவாங்கன்னு என்ன பயமுறுத்துறீங்க? பாரதி, எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ எதுக்காக கடத்தி இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவங்க செய்ய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அந்த மாதிரி ஏதாவது நடக்காம இருக்கணும்னா நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அதான் நான் யோசிக்கிறேன். குழந்தைய கிட்னாப் பண்ணணும் நான் எவ்வளவு துடிச்சு விட தெரியுமா? இன்னொரு தடவை இப்படி நடந்தா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணா கடத்தினவங்களுக்கு வலிக்கும்னு யோசிக்கிறேன். அப்போ இத பண்ணது கிருஷ்ணா தான் முடிவே பண்ணிட்டீங்களா? அவளை தவிர வேற யாருமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். அவ நம்ம குடும்ப நிம்மதியை கெடுக்க எவ்வளவு வேணாலும் இறங்குவா. அடிக்கு அடி, அடிக்கு அடி. அதான் சரியான வழி. இனிமே அவ நம்ம கிட்ட வச்சுக்க மாட்டா பாரு. எனக்கு நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க. இப்ப நீங்க அவளை என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு வேண்டாங்க, தேவையில்லாம ஏதாவது பண்ணி மறுபடியும் சிக்கலை உருவாக்கிடாதீங்க. இத பாரு பாரதி, அவளை நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. அவளையும் இனிமே எதுவும் பண்ண விட போறதில்ல. அவளை நான் பார்த்துறேன். முருகா, இவர் ஏதாவது கிருஷ்ணா பண்ண போய் மறுபடியும் இதனால என்னென்ன பிரச்சனை வருமோ என்னமோ. முருகா, நீதான் இவர் மனசை மாத்தணும். என்ன சார் திடீர்னு கூப்பிட்டீங்க? கையா காலா இல்லை தலையா? தலையெல்லாம் எடுக்க வேணாம், தட்டினா போதும். ஆலியார் சார் இப்போ எங்கே இருக்கான்? அவன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலியா? என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் பயமா இருக்கா? உன்னால முடியாதா? பயமா? அது இருந்தால் தொழில் பண்ண முடியுமா சார்? என்ன யாரையாவது கிழிச்சிட்டு உள்ளே போனோம், அவ்வளோதானே. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு காரியம் ஆகணும். உன் ரேட்டை பற்றி கவலை இல்லை. அப்புறம் என்ன சார், சொல்லிட்டீங்கல்ல, ஸ்பாட் வச்சிடுறேன். இதை பாரு, உயிர் இருக்கணும், ஆனால் வெட்டியாக இருக்கணும். மரண அடி கொடுக்கணும், ஆனால் மரணம் ஆகக்கூடாது. சொல்லிட்டீங்களே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஆனால் நான் அடிக்கிற அடியில் உயிர் போயிடுச்சுன்னா? பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் சார். எனக்கு அது போதும் சார். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு சார், எனக்கு மேலே பெரிய ஆளை வச்சு என்னை போட்டு தள்ளுவீங்க, அவ்வளோதானே சார்? நான் கொலைகாரன் இல்லை, அனாவசியமா யாரையும் கொலையும் பண்ண மாட்டேன் சார். அவசியம் ஏற்பட்டா ஏய், பல பேசுறதுல எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நிலைமை எனக்கு வேண்டாம், வர வச்சிடாது சார். இல்லை சார், நான் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பேன் சார். எதுக்கும் சேஃப்டியா பண்ணு, அவனை கொன்னுடாத, உயிரோட இருக்கணும். புரிஞ்சுது சார். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நானே நேரில் போகிறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவனை கவனிச்சிடுறேன் சார். அட்வான்ஸாக 2 லட்சம் பணம் தரேன். இந்த அப்படி 2 லட்சம் ரூபா. ஓகே சார். இது அவனை பற்றின டீடைல்ஸ். ஓகே சார். செல்ஃபோனில் அவன் படம் இருக்கு, இதுதான் அவன். சார் சார் இது தயாலா சார், கிருஷ்ணாவோட ஃபாதர் ஆச்சே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? சார் நான் வேற யாரும் நினச்சேன். இப்போ தான் பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க. உடனே இவர் மேலே கை வச்சா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் சார் டவுட் வரும். இப்போ வேணாம் சார், கொஞ்ச நாள் போட்டோம், சரியான நேரத்தில் நானே போய் முடிச்சிடுறேன் சார். அப்படிங்கிற யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமாம் சார். ஓகே,
நீ ஆளை பார்த்துட்டல்ல? பார்த்துட்டேன் சார். நேரம் பார்த்து அவனை தட்டிடு. கண்டிப்பாக செய்கிறேன் சார். என்ன என் மேல எதுக்கு கோவம்? நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ எனக்கு ஃப்ரெண்டு, என் குடும்பத்துக்கு எனிமி. எப்படி எனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? உன் குடும்பத்துக்கு நான் எனிமியா? என்ன சொல்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறியா? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா இப்போ ஒன்னே ஒன்னு சொல்ல. சொல்லவா? என் அண்ணன் கிட்ட ஏதேதோ சொல்லி நீதான் அவரை கெடுக்கிற. அதனாலதான் அவர் குடிச்சிட்டு வராரு. அப்பப்போ முன்னாலே எங்க வீட்டுல என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை. இது போதுமா நீ கெட்டவங்கிறதுக்கு? இல்ல இன்னும் சொல்லவா? அடே அப்பா, என்ன வாய் பேசுது? நான் கெட்டவளா? கெட்டவ தாண்டி. சரி, என்ன கெட்டவங்கிறியே, நான் உன்னை கடத்திட்டேன்னு உங்க வீட்டுல என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் நியாயமா? அது நல்லவங்க பண்ற வேலையா? நானா உன்னை கடத்தினேன்? சொல்லு. இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு கண்டாலே ஆகாது. சரி, அதை விட உன்னை கடத்துறவங்களை பார்த்தா நீ அடையாளம் காட்டுவியா? சொல்லு. நான் எதுக்கு காட்டணும்? எதுக்கா? அவங்கள பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிற உன் குடும்பத்துக்கு உண்மை தெரியும்ல. ரெண்டாவது, உன்னை கடத்தி கஷ்டப்படுத்தினவங்க யாரு? அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? கீர்த்தனா, வெளியே வா. என்ன பார்த்தத போய் ஒளிரியா? உனக்கு இவகிட்ட என்னடி பேச்சு? இல்ல, அவங்க தான் பேச வந்தாங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? பெரியவங்களை டார்ச்சர் பண்ணது பார்த்து அதனை இப்ப குழந்தை வேற டார்ச்சர் பண்றியா? வா, உன்னை சும்மா விடக்கூடாதுடி. இன்னொரு வாட்டி இவகிட்ட பேசுன அப்புறம் பாரு, இனிமே ஸ்கூல் பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. போடி. ஏய், அவ உன்கிட்ட என்ன கேட்டா? என்னை யார் கடத்தினாங்கன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. அவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? பழசெல்லாம் கிளறிட்டே இருப்பாளா? இவளால கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. நீ வீட்டுக்கு வா, அவகிட்ட பேசுனதை அம்மா கிட்ட சொல்ற. யார் இவ? இவனை பார்த்து ஏன் கீர்த்தனா பயந்தா? அவனை ஃபாலோ பண்ணலாம்.